இப்போது நம்ம தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவின் வாக்குத்தத்தம். இங்கே இயேசு கடைசியில் தன்னுடைய சீசர்களுக்கு சொல்கிற ஒரு காரியமாக என்னென்னா, நீங்கள் காத்திருங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால் பரிசுத்த ஆவிதான். அந்த வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய வாக்குத்தத்தம். பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்பது அது மிகப்பெரிய வாக்குத்தத்தம். நீங்கள் யாராவது இதுவரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியினுடைய தொடுதலை, அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை, அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலனை நீங்கள் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களே ஆனால், வாக்கு பண்ணினவர் சொல்லுகிறார், நான் அதை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அது நமக்கு வாக்கு தத்துவமாக்கும். கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை கேட்டால் தரமாட்டேன் என்று சொல்லவே மாட்டார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு சொன்ன இன்னொரு வார்த்தை லூக்கா 11 இருக்கிறது, வாசிக்க வேண்டாம். உங்களில் தகப்பனாக இருக்கிறவனிடத்தில் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்ம யாராவது பிள்ளைகள் நம்மகிட்ட அப்பம், நம்ம பாசையில் சொன்னால் சோறு கேட்டால் உனக்கு இப்பொழுதே சோறாடா கேட்குதுன்னு சொல்லி கல்லை கொடுப்போமா? அப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு வயசு குழந்தைக்கு நாங்கள் எப்படி பாஸ்டர் சோறு கொடுக்க முடியும்? இல்லை 6 மாத குழந்தைக்கு எப்படி சோறு? வசனத்தை நல்லா வாசித்து பாருங்கள். உங்களை தகப்பனாக இருக்கிறவனிடத்தில் மகன் அப்பத்தை கேட்டால், அப்போ கேட்குற வயசாயாச்சுன்னு தானே அர்த்தம். கேட்குற வயசாயாச்சுன்னா சாப்பிட்ற வயசாயாச்சுன்னு தானே அர்த்தம். அப்போது கேட்டால், கேட்குற பிள்ளைக்கு கொடுப்போமா மாட்டோமா? நீங்கள் இருக்கிற பார்த்தா கொடுப்பீங்க போலே தோணுது. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீங்களான்னு கேட்டேன். கல்லைக்கு உனக்கு அப்பமா கேட்குது, உனக்கு அப்பம். அவங்க அதிகமாக அப்பம் சாப்பிடுவாங்க, நம்ம அதிகமாக சோறு, நம்ம பாசையில் பழஞ்சி, இதெல்லாம் நமக்கு. ஆனால் அவர்களுக்கு அப்பம் கேட்டால் உனக்கு அப்பம் கல்லை கொடுப்பாங்களா? மாட்டோம். மீன் கேட்டால் மீனாடா கேட்குது? இல்லை. முட்டையை கேட்டால் முட்டையடா கேட்குதுன்னு நம்மவே கொடுப்போம் இல்லையா? நாமவே கொடுக்கும்போது பரமபிதாவானவர், எனக்கு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். அந்த நித்திய பிதா, ஜோதிகளின் பிதா, ஆவிகளின் பிதா, அந்த வசனம் எல்லாம் ரொம்ப சூப்பராக. ஜோதிகளின் பிதா, இந்த பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். கேரண்டி கொடுத்துட்டாருங்க. நீங்கள் யாராவது பரிசுத்த ஆவிங்கிற வாக்கு தத்தத்தை நீங்கள் இதுவரைக்கும் அனுபவிக்காமல் இருந்தீங்கன்னா, இந்த ஜெப நாட்களிலே கேளுங்க. ஆவியானவர் உங்களை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு வேற எந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாவிட்டாலும் இந்த பரிசுத்த ஆவியை குறித்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக, அது எங்கள் சபையில் நிறைவேறட்டும் என சொல்லுகிறவர்கள் இருக்கிறீங்களா? அது வாஞ்சிக்கிறவர்கள் இந்த கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். சரி, அப்போ ஏன் எனக்கு இந்த பரிசுத்த ஆவி வேணும் அப்படின்னு சொன்னால், நான் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் இருந்து மட்டும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். 12 காரியங்கள் எழுதி இருக்கிறேன். நேரம் இருக்கிறது போல சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் நமக்கு பரிசுத்த ஆவி தேவை? நான் இது சொல்கிறதுக்கு முன்னாலே ஒரு காரியத்தை கூட சொல்கிறேன். என்ன பாருங்கள்,
சிலர் வந்து சொல்கிறாங்க, ஐயா எனக்கு அந்த பரிசுத்த ஆவியை எனக்கு வேண்டாம் கேட்டிங்களே, நான் சர்ச்சுக்கு வரேன், ஆனால் பரிசுத்த ஆவி மட்டும் என்ன தொடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமும் நம்ம தான், நம்ம மக்கள் தான். பரிசுத்த ஆவி என்று சொன்னால் பரிசுத்தம் ப்ளஸ் ஆவி சமம், சரிதானே? பரிசுத்த ஆவி பிரித்து எழுதுக அப்படின்னா என்னது? சரிதானே? டீச்சர் யாராவது உண்டாங்க? பரிசுத்தம் ப்ளஸ் ஆவி, பரிசுத்த ஆவி. அடுத்து அந்த பரிசுத்த ஆவிக்கு அடுத்த பேர் என்னன்னா தெளிவின் ஆவி. என்ன ஆவி? தெளிவின் ஆவி. பிரித்தெழுதுக. தெளிவு ப்ளஸ் ஆவி. 3 பரிசுத்த ஆவிக்கு அடுத்த பேர் அன்பின் ஆவி. பிரித்தெழுதுக. அப்போ பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்தாச்சுன்னு சொன்னால் நம்ம தெளிவாக தான் இருப்போம். நீங்கள் என்ன ஆராதிச்சாலும் சரி, உங்கள் தலையில் இருக்கிற முக்காடு கீழே வந்தாச்சுன்னா தெரியும் பரிசுத்த ஆவி அவர் தெளிவாக தான் இருப்பார். சிலர் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி வந்தால் கிட்டே இருக்கிறவங்கள பாடம் பண்ண நம்ம ரொம்ப தெளிவாகும். ஒரு கேலட்டு சேர் அங்கே தள்ளி போட்டு, சில சர்ச்சில் போனால் பாயெல்லாம் கிழிச்சு சுருட்டி மடக்கி போட்டு, அதுக்கப்புறம் புதுசாக வாரவங்க சொல்லுவாங்க, ஐயோ இதுதான் நான் பரிசுத்த ஆவி, அப்போ எனக்கு வேண்டான்னு. என்னுடைய ஒரு நண்பன், என்னுடைய மனைவியுடைய ஒரு சகோதரன் என்ன ரொம்ப நேசிப்பான். அவன் வந்து சர்ச்சுக்கே போக மாட்டான். எப்படியோ சொல்லி 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 அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. பிற சர்ச்சுக்கு போனேன்னு சொன்னால் அவன் பிறகு சர்ச்சுக்கு போனான். அப்புறம் ஒழுங்காக சர்ச்சுக்கு போனான். கொஞ்ச நாள் தாண்டி என்கிட்ட வந்து சொல்கிறான், என்னை ரொம்ப நேசிப்பான், அழியா நான் இப்போ சர்ச்சுக்கு போகிறத நிறுத்தி. நான் கேட்டேன், என்னையா நிறுத்தினேன்? அது 9 மணிக்கு அவங்க சர்ச்சில் ஆராதனை. இவன் ஒரு நாள் 8:30க்கே போயிட்டான். போய் அங்கே பைக் வைக்கிற இடத்துல பைக்கை வச்சுக்கிட்டு பெரிய சர்ச்சு கேம்பஸில் பார்த்தா 2 குரூப்புக்கு பயங்கர சண்டை. கமிட்டியில் உள்ளவங்களுக்கு பயங்கர சண்டைன்னு சொன்னால் பயங்கர அப்படி வேட்டியை மடிச்சுக்கிட்டு ஆட்டி எல்லாம் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசி அங்கே சண்டையெல்லாம் போட்டு முடித்து 9 மணிக்கு பாஸ்டர் மேடையில் வந்து, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், தெய்வ கிருபையில் ஞான் ஆசிரயிச்சு அப்படின்னு பாட்டு தொடங்கின உடனே இந்த அடி வச்சுட்டு கிடந்தான் இல்லை, ஓடி வந்து முழங்காலில் நின்று அந்நிய பாஷையில் தகர்த்து தள்ளுறான். இவன் இப்படி பார்த்தான், டேய் நீ இல்லை வெளியில் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்த. இவன் இப்போ உள்ள வந்து கை தட்டுன்னு பார்த்தா கிட்டே இருக்கிறவன் காதெல்லாம் பொட்டி போயிடும். பிறகு அவன் சொன்னான், அவன் என்கிட்ட சொன்னது அப்படியே சொல்கிறேன், அழியா നിങ്ങൾ ആരാധിക്കുന്ന ഇത് അങ്ങനത്തെ പരിശുദ്ധാത്മാവാണെങ്കിൽ എനിക്ക് വേണ്ടാന്ന്. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு, நீ அதைத்தான் பரிசுத்த ஆவின்னு சொன்னால் எனக்கு வேண்டான்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா? ஆவியானவர் நம்ம தெளிவாக நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? என்னை ரொம்ப தெளிவாக நடத்துகிறவர், ஸ்ட்ரைட்டாக அழகாக நடத்துகிறவர். அதை நம்புகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம், கரத்தை உயர்த்தி நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அழகாக நடத்துவாருங்க, ரொம்ப தெளிவாக நடத்துவார். எங்கே என்ன செய்யணும், எங்கே என்ன செய்யக்கூடாது, எங்கே எப்படிப்பட்ட ஆராதனை. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நினைக்கிறோம் நல்ல கைத்தட்டினா தான் நம்ம ஆவியானவரை உணர முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நல்ல கைத்தட்டா விட்டாலும் நம்ம நடக்கும் போதும் ஆவியானவரை உணர முடியும். நம்ம நிற்கும் போதும் ஆவியானவரை உணர முடியும். கரங்களை உயர்த்தும் போதும் ஆவியானவரை உணர முடியும். வெளிநாட்டில் நடக்கிற ஆராதனைகளை பாருங்கள். வெளிநாட்டில் நடக்கிற ஆராதனை, ஃபாரினில் பென்னிகின் போன்ற பெரிய பெரிய ஊழியக்காரங்க, அவர்கள் ஆராதனுடைய உச்சத்தில் கீழே முகங்குப்புற விழுந்து விடுவார்கள். முகங்குப்புற விழுந்த தேவ சமூகத்தில் விழுந்து விடுவார்கள். என்ன நம்மளை விட அவங்க ஊழியத்தில் பெரிய மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்குது. கை தட்டா விட்டாலும் அவர்கள் தேவ பிரசன்னத்தை உணர்கிறார்கள், அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீங்க? ஒத்துக்கொள்ளுகிறவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்தில்
தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சுற்றி 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் சுற்றி இருக்கிற மூப்பர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? அவர்களுக்கு 24 மூப்பர்களுக்கு கிரீடம் இருக்கு. கிரீடங்களை கீழே இறக்கி வச்சுட்டு முகங்குப்பர விழுந்து அவர்களும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மையாக நான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வேனே, ஆனால் இந்த தெய்வத்துக்கு முன்னால் நான் ஒன்றும் இல்லைன்னு விழுந்துருவேன். உண்மையிலேயே ஆவியானவர் நம்ம ஊழியத்தில் வந்தா, ஆவியானவர் ஒரு மேடையில் வந்தா, மேடையில் இருக்கிறவங்க சும்மா கொட்டாய் விட்டுக்கிட்டு காலுக்கு மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படியே வாய் பார்த்துக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்கலாம் முடியாது. இவங்க எல்லாம் ஆவி பெற்றவங்களான எனக்கு சந்தேகமாக்கும். தேவனுக்கு பிரசன்னத்துக்கு முன்பாக அவர்கள் விழுந்து விடுவார்கள். கிரீடம் என்று சொன்னால் தனக்கு இருக்கிற பொறுப்பு, தன்னுடைய பதவி எல்லாவற்றையும் கீழே இறக்கி வைத்து விட்டு, ஆண்டவரே இந்த தெய்வத்துக்கு முன்னால நிற்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, என் கிரீடம் எம்மாத்திரம், என் பொறுப்பு எம்மாத்திரம், என் பதவி எம்மாத்திரம்னு சொல்லி அவருக்கு முன்பாக தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக விழுந்து விடுவார்கள். சரிதானா இல்லையா? அவங்க யாரு தெரியுமா? இன்றைக்கு மட்டும் பூமியில 800 கோடி மக்கள் உண்டு. வாழ்ந்து மரித்தவர்கள் பிதாக்கள் எத்தனை 1000 கோடின்னு பாருங்க. இத்தனை 1000 கோடியில செலக்டடான 24 பேராக்கும். அவர்களே இந்த தெய்வத்துக்கு முன்பாக இவ்வளவு தாழ்த்துவார்களே, ஆனால் இந்த தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வருவாரே, ஆனால் நான் ஒரு குழந்தைய போல மாறிடுவேங்க. நான் ஒரு குழந்தைய போல மாறிடுவேங்க. அவங்களை யாரும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் அல்ல. அதைத்தான் நம்பர் 1 சொல்றேன். ஆவியானவர் எனக்குள்ளே வந்தால் நான் குழந்தைகளுடைய இருதயத்தை போல மாறிடுவேன். எங்கன்னு சொல்லட்டுமா? அப்படியே வாசிங்க பார்க்கல. நான் யோவான்லேருந்து மட்டும் சொல்லுவேன். ஏன்னா யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் மெய்யாகவே மெய்யாகவே மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக, ஆவியினால் பிறப்பது ஆவி. அப்போ ஒன்று ஆவியினாலும் பிறத்தல். நான் ஆவியானவர் எனக்குள்ளே வந்திருக்கிறார் என்றால் நான் ஆவியிலே பிறந்திருக்கிறேன் என்ற அர்த்தம். அப்போ நான் குழந்தையா மாறி இருக்கிறேன்னு தானே அர்த்தம். சரிதானே இல்லையா? நான் ஆவியானவர் எனக்குள்ளே வர்றதான நேரத்தில் நான் ஒரு குழந்தையை போல் அவருக்கு முன்னால் மாறிடுவேன். என்னுடைய கௌரவங்கள் ஒன்று அங்கே வேலை செய்யாது. நான் யார் தெரியுமா? அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் நினைக்கணும், நமக்குள்ளே இருக்கிறார் இல்லையா பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிறார் இல்லையா பரிசுத்த ஆவியானவர். இதே பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்தில் இருந்தவர் இன்றைக்கு நம்மத்திலே இருக்கிறார். ஏன் தெரியுமா? பரலோகத்தில் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 19வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன 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 கவனிங்க எல்லாரும், என்னையே பாருங்க, நான் பின்ன நீங்கள் வாசிக்கலாம். பரலோகத்தின் காட்சியை ஆண்டவர் யோவானுக்கு காட்டி கொடுக்கிறார். 19:1 இந்த டிஸ்பிளே பார்த்து வாசிங்க பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சண்யமும் கனமும் வல்லமை நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும். பரலோகத்தில் என்னன்னு சொன்னாங்க? அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்தில் பாடுற பாட்டு தான் என்ன பாட்டு? ஆஹா ஆஹா ஆஹா. போதும். இப்போ வரு இப்படி பரலோகத்தில் பாடுற பாட்டு அல்லேலியான்னு பாடின பாட்டு தாவீதுக்கு எப்படி தெரியும்? தாவீதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? சங்கீதம் 104
35 சங்கீதத்தில் மட்டும் 22 முறை அல்லேலியாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கு. நான் பேசுகிறது என் கேள்வி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சங்கீதத்தில் மட்டும் ஏறக்குறைய 22 முறை அல்லேலியா என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே பேசுகிற பாட்டு இங்கே யார் அவருக்கு சொல்லி கொடுத்தது? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்களா, இருக்கிறீங்களா, யோசிக்கிறீங்களா? சிஸ்டர் புரியுதா உங்களுக்கு? ஐயா புரியுதா ஐயா? சங்கீதத்தில் தான் முதல்ல அல்லேலியாங்கிற வார்த்தை இருக்கு. யாரப்பா நமக்கு சொல்லி கொடுத்தா? பரலோகத்தில் பாடுற பாட்டு இல்லையா? அப்போ பரலோகத்தில் இருக்கிற ஆவியானவர் எனக்கு உள்ளே வருவாரே, ஆனால் அங்கே உள்ளதை எனக்கு இங்கே வெளிப்படுத்தி தருவாருன்னு தானே அர்த்தம். அங்கே பேசுகிறத எனக்கு இங்கே சொல்லிக் கொடுப்பாருன்னு தானே அர்த்தம். அந்த பாட்டை எனக்கு சொல்லிக் கொடுப்பாருன்னு தானே அர்த்தம். இப்படி நம்புகிறேன், பரலோகத்திலிருந்து வந்த ஆவியானவர் எனக்குள்ளே வருவார் என்றால் பரலோகத்தில் என்னை குறித்த திட்டத்தை எனக்கு நிச்சயமாகவே வெளிப்படுத்தி தருவார். என் விருப்பம் அப்புறம் நிறைவேறாது, என்னில் அவருடைய விருப்பம் மட்டும் நிறைவேறும். என்னை குறித்து அங்கே இருக்கிற திட்டத்தை இங்கே எனக்குள்ளே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவரே பரிசுத்த ஆவியானவர். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும்னு சொல்லுகிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். இப்போ எத்தனை பேருக்கு அந்த பரிசுத்த ஆவி வேணும்? குழந்தைய போல மாற்றி இயேசுவே சொன்னார், நீங்கள் பரலோகத்துக்கு போனோன்னா எப்படி தெரியுமா மாறணும்? எப்படி மாறணும்? சிறு சிறு பிள்ளைகளை போல மாறணும். சிறு பிள்ளைகளை போல மாறணும். சிறு பிள்ளைகளை போல மாறுறதுன்னா என்னன்னு நினைக்கிறீங்க? நிறைய காரியம் சொல்லலாம். இயேசுவே பிள்ளைகளுடைய தாழ்மையை குறித்து சொன்னார். என்ன தெரியுமா சொன்னோம்? இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் நம்ம எதுக்கு அனுப்புகிறோம்? அங்கே டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க ஏ ஃபார், உங்கள் ஸ்கூல்லையும் அதான சொல்லி கொடுத்தாங்க, ஏ ஃபார் ஆப்பிள், APPLE ஆப்பிள் அப்படின்னு நீங்கள் டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க. அதை சாகிறது வரைக்கும் என்ன தான் சொல்லும்? டீச்சருக்கு அதெல்லாம் தெரியாது. நான் டீச்சருக்கு சொல்லித்தாரேன்னு சொல்லவா செய்யும்? ஒருவேளை தப்போ சரியோ என்ன சொல்லி கொடுத்தாலும் எனக்கு மேலே இருக்கிறவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கு அப்படியே சொல், அப்படியே சொல். சில சின்ன குழந்தைகளை பார்த்துருக்கீங்களா? அம்மா சொல்லி கொடுக்கும், அவளுக்கு ஒரு அடி கொடு, அதுக்கு என்னன்னு தெரியாது, போய் அடிக்கும். குழந்தைகளுக்குள்ள என்ன போட்டாலும் அது அப்படியே மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகி விதையாக விழுந்து அதுதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாகவே மாறுவது போல பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தால் நான் ஒரு குழந்தையாக மாறிடுவேன். அப்புறம் அவர் என்ன சொன்னாலும் பதிலே பேச மாட்டேன். ஆமாப்பா, ஆமேனாப்பா, சரிதாப்பா, நீங்கள் சொல்கிறதாப்பா சரி, எனக்கு ஒன்றுமே தெரியாதாப்பா. பிள்ளைகள்கிட்ட போய் உட்கார்ந்து எனக்கு ஏதாவது ஒன்று கற்றுச்சான்னு சொல்லி கேளுங்க பார்க்கட்டு, எனக்கு நீ சொல்லித்தான்னு சொல்லி கேளுங்க பார்க்கட்டு. 2 வயசு பிள்ளைகிட்ட போய் எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லித்தான்னா, ஏற்கனவே யாராவது சொல்லி கொடுத்துருந்த கதை தான் அது சொல்லுமே தவிர சொந்தமாக ஒன்றுமே தெரியாது. அப்போ ஆவியானவர் வந்தா என்ன ஒரு குழந்தைய போல மாற்றிடுவார் பாருங்க. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆண்டவரே, நான் பல நேரத்தில் ஆவியானவர் வந்த உடனே நான் பெரிய வீரப்பையனாக நினச்சேன். இல்லைப்பா, நான் ஆவியானவர் வந்தா நான் ஒரு குழந்தைய போல மாறி இன்னும் 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 நீர் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாப்பா. நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு செவிக்கு சாய்ப்பேன் ஆண்டவரே. நீங்கள் என்ன சொன்னாலும் கீழ்ப்படி ஆண்டவரே. நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு என்னை அர்ப்பணிப்பேன் ஆண்டவரே. வேற ஒரு ஆசை எதுவுமே கிடையாது, வேற ஒரு இன்பம் எதுவுமே கிடையாது, என் திட்டம் எதுவுமே கிடையாது. எல்லாம் பரத்திலிருந்து வந்த ஆவியானவர், பரத்திலிருந்து வெளிப்பட்ட ஆவியானவர் என்னை உங்கள் சித்தத்தின்படியே நடத்துவீராக, உங்கள் சித்தத்தின்படியே என்னை நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2
இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தால் என்ன தெரியுமா நடக்கும்? இனி நேர யோவான் 14 வந்துடுங்க பார்க்கலாம். அங்கே இருந்து 1-2 காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு முடிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனம் 16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு. அடுத்ததா இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை தேற்றுகிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், என்னை தேற்றுகிற பரிசுத்த ஆவியாக. எப்போ ஒரு மனுஷனுக்கு தேற்றரவு தேவைன்னு வச்சு நினைக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கும்போதா? சந்தோஷமாக இருக்கும்போது அழத நீ கவலைப்படாத, எல்லாம் ஆண்டவர் நடத்துவார். அப்போ நமக்கு யாராவது தேவையா? அப்போ நமக்கு யாரும் தேவை கிடையாது. எப்போ தெரியுமா? எனக்கு யாருமே இல்லை, சோர்ந்து போய் கிடக்கிறதான நேரத்தில் நமக்கு தேற்றுகிறவர்கள் தேவை. தள்ளாடி கிடக்கிறதான நேரத்தில் நமக்கு தேற்றுகிறவர்கள் தேவை. தள்ளப்பட்டு கிடக்கிறதான நேரத்தில் தேற்றரவு தேவை. கைவிடப்பட்ட நேரத்தில் தேற்றரவு தேவை. எல்லாரும் நம்மை மறக்கிறதான நேரத்தில் தேற்றரவு தேவை. இப்போ சொல்லுங்க, எல்லாரும் என்னை கைவிட்டாலும் இவர் என்னை விட்டு போக மாட்டார்னு தானே அர்த்தம்? எல்லாரும் என்னை விட்டு விலகிறதான நேரத்தில் இவர் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறாருன்னு தானே அர்த்தம்? எல்லாரும் என்னை மறக்கிறதான நேரத்தில் இவர் என்னை மறக்காமல் என்னோடு கூட இருக்கிறாருன்னு தானே அர்த்தம்? இப்போ எத்தனை பேர் சொல்லுகிறீங்க நல்ல தேற்றரவாளன்? அந்த வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தேற்றரவாளனாகிய ஆவியானவர், தேற்றரவாளனாகிய ஆவியானவர். நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல். இப்ப 2 கைகளை உயர்த்தி தேற்றிடுங்க, தேற்றிடுங்க, தேற்றிடுங்க என்னையே உங்க அபிஷேகத்தின் பிரசன்னதா. தேற்றிடுங்க என்னையே உங்க அபிஷேகத்தின் பிரசன்னதா. தேற்றிடுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேற்றிடுங்க, 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 தேற்றிடுங்க என்னையே உங்க அபிஷேகத்தின் பிரசன்னதா. தேற்றிடுங்க என்னையே உங்க அபிஷேகத்தின் பிரசன்னதா. தேற்றிடுங்க. அல்லேலூயா. தேற்றிடுங்க என்னையே. அவர் யார் தெரியுமா? என்னை தேற்றுகிற தேற்றரவாளனாக இருக்கிறார். என்னை தேற்றுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். நம்ம நெருக்கடியான நேரத்தில் நம்மை விட்டு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நெருக்கடியான நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்.
நெருக்கடியான நேரத்தில் நம்மை தட்டுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்மை திடப்படுத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவருக்கு தெரியும் இந்த நெருக்கடி தான் ஒரு மனுஷனை சாவுக்கு நேரா நடத்தும். இந்த நெருக்கடி தான் ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேராக நடத்தும். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோ நெருக்கடியான நேரத்திலேயும் என்னை ஜீவனுக்கு நேராக நடத்துகிறவராக இருக்கிறார். என்னை வாழ்வுக்கு நேராக நடத்துகிறவராக இருக்கிறார். என்னை ராஜ்யத்துக்கு நேராக நடத்துகிறவராக இருக்கிறார். என்னை தேவ திட்டத்துக்கு நேராக நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகையினால இரண்டாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால் என்னை தேற்றுகிறவர். அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் இயேசுவே இன்று காட்டிடுமே. சொல்லுங்க, என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடும். நீங்க ஒரு அடையாளத்தை கேட்டீங்கன்னா ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிற அடையாளத்தை அவர் நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். அநேக அடையாளங்களை நமக்கு கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அடையாளத்தை இந்த பகல் வேளையிலையும் சிலருக்கு தருகிறார். இன்னும் உங்களை விட்டு நான் போகல, தேற்றுகிறவராக தான் நான் இருக்கிறேன், ஆற்றுகிறவராக தான் இருக்கிறேன், உங்களை விட்டு நான் விலகவே இல்லை என்று சொல்லி நம்மை தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் வந்தால் என்னை தேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் பேசுவார். இதை விட பெருசெல்லாம் தாண்டி வந்துட்டாப்பா, முன்னால பாருப்பா, பின்னால தாண்டி வந்துட்ட பத்தியா, இனி முன்னால பாரு, திரும்பி பார்க்காத, இதையும் தாண்ட வைப்பேன்ப்பா, இதையும் தாண்ட வைப்பேன்ப்பா. உலகம் கொடுக்கிற பலன் உலக பலன், ஆவியானவர் கொடுக்கிற பலன் உன்னத பலன். ஆகையினால பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஆகாதது உன்னதத்திலிருந்து வந்த ஆவியினாலே ஆகும். தாண்ட செய்வார். ஆகையினால தான் தாவீது சொன்னார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலையும் தாண்டுவேன். பிரச்சனையை பார்த்து சோர்ந்துடாதீங்க. இந்த காலை வேளையில நம்மை தேற்றுகிறார் பரிசுத்த ஆவியானவர், நம்மை திடப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர். இதை தாண்ட பண்ணுவேன், இதையும் தாண்ட பண்ணுவேன், இதையும் தாண்டி சென்று விடுவீர்கள். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை, மூன்றாவது அந்த ஆவியுடைய பெயர் சத்திய ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை போதிக்கிற ஆவியானவர், சத்திய ஆவியானவர். என்ன கவனிங்க, ஆவியானவர் அவர் மாறலாம் மாட்டார் பாருங்க. அவர் ஊருக்கு ஒரு உபதேசம் எல்லாம் பண்ண மாட்டார். அவர் கரெக்டா இங்க பேசுறதா அமெரிக்காவிலையும் பேசுவார். ஊருக்கு ஒன்னெல்லாம் பேச மாட்டார். இங்க பேசுறதான் லண்டன்லையும் பேசுவார். தெளிவான ஆவியானவர். நம்ம நினைச்சுக்கிடணும், பரிசுத்த ஆவியானவர் நேர் வழியாக நம்மை நடத்துகிறவர். இந்த ஸ்தாபனத்தில் ஒன்று, அந்த ஸ்தாபனத்தில் ஒன்று அப்படின்னு ஆவியானவர் பேச மாட்டார். முழு உலகத்துக்கும் ஒரே செய்தியை தான் பேசுவார், ஒன்று போல தான் பேசுவார். அங்க பாவத்தை, அவர்கள் செய்கிற பாவத்தை உணர்த்துவார், இங்க நம்ம செய்கிற பாவத்தை உணர்த்துவார். சத்தியம் என்றைக்கும் ஒன்றே ஒன்றுதான். அது நாடுக்கு அங்க ஒன்று இங்க ஒன்னெல்லாம் பேச மாட்டார். எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஊருக்கு ஒரு சத்தியம், சாபனத்துக்கு ஒரு சத்தியம். நாங்க சொல்றோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள்,
அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்னொரு சாமனத்தில் சொல்கிறார்கள், வெள்ளை கட்டி ஜுவல் எல்லாம் கலத்துங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இன்னொருத்தர்கள் சொல்கிறார்கள், மீசையும் தாடியும் எடுங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அதுதான் நீங்கள் ரட்சிப்படு அடையாளம். ஆவியானவர் ஒன்னத்தான் பேசுவார், மாற்றி மாற்றி பேச மாட்டார். சரிதானா இல்லையா? நான் பேசுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிகிறவங்க அந்த கையை ஒன்று உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். சத்திய ஆவியானவருங்க, சத்தியத்தை கரெக்டாக பேசுவார். பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி என்ன அதை மட்டும் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். பரலோகத்துக்கு போவதற்கு எது தடையோ அதெல்லாம் என்னிலேருந்து அகற்றுவதற்கு செய்வார். பரலோகத்துக்கு போடுவதற்கு நடத்திக்கிட்டே இருப்பார். தேவையில்லாத எந்த நுகத்தை எனக்கு மேலே சுமத்த மாட்டார். தேவையில்லாத எந்த பாரத்தை என் மேலே வைக்க மாட்டார். ராஜ்யத்துக்கு நேராக நடத்திக்கிட்டே இருப்பார். ராஜ்யத்துக்கு போவதற்கு எனக்கு பாதை காட்டிக்கிட்டே இருப்பார். சத்திய ஆவியானவர், சகல சத்தியத்துக்குள்ள என்னை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், சத்தியத்தை போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர். என்ன ஆண்டவரே சத்தியம்? நீங்க ஆவியானவர்கிட்ட கேளுங்க. அவர் அழகாக நமக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் பைபிள் தானே இருக்குது. பைபிள் கொண்டு வந்தாங்கல்ல, பைபிளை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்கிற அதே பைபிள் தானே என்கிட்ட இருக்கு. புதுசாக வர்ற ஒருத்தங்களுக்கு நம்ம இதே பைபிளை தான் கொடுக்கணும். சரிதானா? வாசிக்க தெரிஞ்ச பிள்ளைக்கு இதே பைபிள் தான் கொடுக்குறோம். ஆனால் நம்ம 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது படித்த அதே புத்தகமாக காலேஜில் படித்தோம். அங்கே புத்தகம்லாம் மாறிச்சு இல்லையா? 1ஆம் கிளாஸில் படித்து கொடுத்தாங்க, காக்கா வடையை தூக்கிட்டு போச்சுன்னு படித்து கொடுத்தாங்க. காலேஜில் காக்கா வடையை தூக்கி போட்டு படிச்சுட்டு கொடுத்தாங்க. 5ஆம் கிளாஸில் படிக்கும்போது அந்த காக்கா எப்படி பறக்குதுன்னு கற்றுக் கொடுத்தாங்க. 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது காக்கா கூடு எப்படி இருக்குது, காக்கா முட்டை போட்டால் எத்தனை நாளையில் குஞ்சு பொறிக்கணும்னு படித்து கொடுத்தாங்க. புக்கெல்லாம் மாறிச்சு. ஏன் நமக்கு மட்டும் புக்கு மாறல? நான் 20 வருஷமாக வாசிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன். நான் இந்த ரட்சிக்கப்பட்ட பரவுள்ள கதையத்தை சொல்கிறேன். ஏறக்குறைய 20 வருஷமாக பைபிள் வாசிக்கிறேன். இனியும் ஆண்டோடைய வருகை தாமதிச்சு இனி ஒரு 40 வருஷம் வாழ்ந்தாலும் புக்கு மாறாது. போய் இதே தான். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு வாட்டி வாசித்த உடனே எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிடாதீங்கன்னா. ஒருவேளை நீங்கள் 10 வாட்டி வாசித்த உடனே இன்னும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிடாதீங்கன்னா. ஆவியானவர் நாம் அவரை அறிகிற வாஞ்சைக்கு ஏத்தாப்புல எனக்கு கண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து தந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரே நாளையில் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னாச்சுன்னா ஆவியானவர் சொல்லுவார், ஒரு வாட்டி எல்லாம் வாசித்த உடனே பைபிள் எல்லாம் மொத்தமாக வாசிச்சாச்சு. அப்போ ஆவியானவர் சொல்லுவார், பிள்ளை எல்கேஜி பாஸ் ஆகிருக்கிறாருன்னு. பிள்ளை இப்போ தான் எல்கேஜி பாஸ் ஆகிருக்கிறார். ஆகையினால தான் சங்கீதக்காரன் கேட்டார், உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி. அப்போ அதிசயம் எல்லாம் எங்கே இருக்கு? இனி இதில் புதுசாக ஒன்று சேர்க்கப்படுமா? இனி ஒன்று கொண்டு வந்து வைப்பாரா? எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் நம்ம பார்ப்பதற்கு நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்து தருகிற ஆவியானவருடைய துணை தேவை. நான் சொல்லட்டுமா? நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, பரலோகத்தில் அல்லேலியான்னு பாடிட்டு கிடந்தது சங்கீதக்காரன் எப்படி தெரியும்னு சொன்னான். அங்கே இருந்து அந்த ஆவியானவர் தான் இவருக்கு உள்ளத்தில் போட்டது, அல்லேலியாங்கிற வார்த்தையை போட்டு கொடுத்தது. எப்போ இந்த வார்த்தை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வார்த்தையை சொல்லி தான் மேலே ஆராதிக்கிறாங்க. நீயும் பாடு, நீயும் அல்லேலியான்னு பாட்டு பாடுன்னு சொல்லி இவருக்குள்ளே போட்டு கொடுத்த அதே ஆவியானவர் தான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் வரைக்கும் 40 பேர் இந்த பைபிளை எழுதினாங்க. 40 பேரும் ஒரே ஆளு கிடையாது. 1600 வருஷத்துக்கு பிறகு எழுதினவங்க உண்டு. முதலாவது ஆதரை பார்த்தவங்க, 3வது எழுத்தாளரை முதல் ஆதர் பார்க்கல. ஒன்று கொண்டு இவர்கள் முகப்பரிச்சயம் உள்ளவர்கள் அல்ல. அவர்கள் வேற, இவர் வேற.
அவர் வேற, இவர் வேற. இவர்கள் எல்லாரும் மாறி மாறி எழுதினாலும் ஒரே ஆவியானவர் எழுதினதுனால பைபிளை பாருங்க, ஒரே கோர்வையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இது சத்திய ஆவியினால் எழுதப்பட்டது, சத்திய ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது. பைபிளை ஆவியானவரே நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லியிருக்கிறது போல ஆவியானவரே நமக்கு தந்த அந்த சத்தியத்துக்காக கை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. சத்தியாவியானவர் சத்தியத்தை மட்டும் போதிச்சு கொடுப்பார். தேவையில்லாததெல்லாம் போதிச்சு கொடுக்க மாட்டார், தேவையில்லாததெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டார். அடுத்ததா யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் முன்னால் ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டு, பார்த்துடுங்க. என்ன தெரியுமா எண்ணம்? எக்ஸாமுக்கு முந்தின நாள் படிக்கண்டான், ஜோம் பண்ணா போதும். புக்கே தொடமாட்டேன், நான் ஜோம் பண்ணிட்டு போகிறேன். ஆண்டவர் ஆவியானவர் அங்கே எழுதுவாருன்னு சொல்லிக்கிட்டு பிறகுதான் எனக்கு இது பைபிளை வாசித்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு, அவர் எனக்கு பதிலாக வந்து எழுத மாட்டார், நான் படிச்சிருந்தா எனக்கு நினைப்பூட்டி தருவார். ஜோம் பண்ணிட்டு போய் படிக்கணும், படிச்சுட்டு போய் ஜோம் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதணும். அப்போ படித்ததை நமக்கு நினைப்பூட்டி தருவார். நாம் வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவரே என்னை கைவிடாதீரும் நாதா. எப்போ? எக்ஸாம் காலில். அடுத்து சொல்கிறது, நான் இடையில நம்ம தேர்வு எழுதுகிற பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு பிள்ளைகளுக்கு ஆலோசனை பண்ணி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது நைஸாக பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், நீங்கள் நம்ம என்ன மாதிரிலாம் நீங்கள் பிட்டு எழுதுவீங்க அப்படி சொல்லி. பிட்டு எங்கெல்லாம் வச்சுருப்பீங்க? குட்டியாக சொல்லுது, கொண்டைக்குள்ள, சாலில், டாப்புக்கு அடியில், பயிலா கூட கொஞ்சம் மைக்ரோ ஜெராக்ஸு, பேண்ட்டுக்கு உள்ள. இவன் எல்லா கள்ளத்தனமும் பண்ணுவானோ, ஆவியானவர் வந்து காத்து கொள்ள கீரு. ஆவியானவர் வந்து இவனை பாதுகாக்கணுமா? எதுக்கு? அந்த டீச்சருடைய கண்களிலே ஒப்பு கொடாமல் காப்பீராக இவன் விற்றடிக்கிறதை. பாஸ்டர் எனக்காக ஒன்று ஜோம் பண்ணி விடுங்கன்னா, நான் ஜோம் பண்ணிட்டு தான் போகிறேன். எதுக்கு? அந்த டீச்சருக்கு கண்ணில் மாட்டாமல் இருப்பதற்காக. ஆவியானவரே நினைப்பூட்டி கொடுப்பார். இன்னும் கள்ள இன்னும் இருக்கிறான் இன்னும். ஏன்னா அவருக்கு போய் சொல்ல தெரியாது, அவர் சத்திய ஆவியானவராக இருக்கிறார். சரிதானா இல்லையா? அடுத்ததான் நம்ம நினைப்பூட்டுகிற ஆவியானவர். நம்ம தப்பு பண்ணுறதான நேரத்தில் எப்பா நீ தப்பு பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி என்றைக்கோ கேட்ட ஒரு வசனத்தை நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். என்றைக்கோ பண்ணின ஒரு பிரசங்கத்தை நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். என்றைக்கோ பிரசங்கத்தில் பேசப்பட்ட ஒரு உவமையை நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். என்றைக்கோ பிரசங்கத்தில் சொன்ன ஒரு பாகத்தை நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். என்னை நினைவுபடுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், என்னை நினைவுபடுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். இப்ப சொல்லுங்க, அந்த ஆவி வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவி வேணுமா வேண்டாமா? வேணும் அப்பான்னு சொல்லுகிறவங்க அந்த வலது கையை உயர்த்தி வேணும் அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எனக்கு நினைவுபடுத்த வேணும் அப்பா, நீங்கள் எனக்கு நினைவுபடுத்த ஆண்டவரே, எனக்கு நினைவுபடுத்த ஆண்டவரே. நல்லா பாருங்க, நல்லா அப்படியே பைபிள் வாசிச்சுட்டே இருந்து பாருங்க. எங்கேயோ வாசிச்சதை டக்குன்னு ஆவியானவர் எடுத்து கொடுப்பாரு. இதுக்கு வழக்கம் என்ன இருக்குடான்னு என்னை நினைவுபடுத்துகிற, லிங்க் பண்ணி விடுற ஆவியானவர், நினைவுபடுத்துகிற ஆவியானவர். இதை செய்யணுமா செய்ய வேண்டாம் என்று யோசிக்கிறதான நேரத்தில் இதை செய்ய என்றும் இதை செய்யாதே என்றும்,
இது சரி இது தவறென்றும் எனக்கு நினைவுபடுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், என்னை நினைவு கூற பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 12 காரியம் இருக்கு, ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சேன். இதை யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் வாங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 37, 38 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து இல்லை, அவர் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஒருவன் என்னை விசுவாசித்தால், அடுத்த வசனம், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்ததுனால. இப்ப அடுத்ததா பாருங்க, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து, என்னிடத்தில் வரணும் அப்பான்னு சொல்கிறான். என்னிடத்தில் வரணும். நம்ம போன ஞாயிற்றுக்கிழமையில தியானித்தோம், கோடாரிக்கு தப்புறது எப்படி, வரும் கோபத்துக்கு தப்புறது எப்படி. ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். கர்த்தருக்கு பக்கத்தில் வந்துடணும், இயேசுக்கு பக்கத்தில் வந்துடணும். இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டு அடுத்த யோவான் சொல்கிறாரு, இதுக்கு தப்புறதுக்கு ஒருவரை அறிமுகப்படுத்துகிறேன், அவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார். இங்க என்ன, தாகமாக இருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க. வந்தா உங்க உள்ளத்திலிருந்து என்ன ஓடும்? உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். உங்களுக்கு இங்க புரியல இல்லையா? எப்படி பாஸ்டர் ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும்? அதெல்லாம் எப்படி புரியல? இல்லை, புரியாது. புரியணும்னு சொன்னா எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் வாங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 47வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பக்கம் 1025. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசல் படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கே நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்தின் தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை, இப்போ எல்லாரும் அப்படி அங்கேயே வச்சுக்கிடுங்க. எல்லாரும் என்னையே பாருங்க, நேரம் ஆனதுனால நானே சொல்லிடுறேன். இப்போ எசேக்கியேல்ல ஆண்டவர் சொல்றாரு, ஆலயம், ஆலயத்துடைய வாசலில் இருந்து என்ன வந்தது? ஒரு நதி ஒரு பாய்ந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஆலயம் நம்ம தான். அந்த ஆலயம் இருக்கா இல்லையா? நம்மைத்தான் கர்த்தர் ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். 1 Corinthians 3 இருக்கு, நீங்களே அந்த ஆலயம். அங்க ஆலயத்துடைய வாசல் இருந்து நதி பாய்ந்தது. இங்க இயேசு சொல்லுகிறார், இந்த ஆலயத்துடைய உள்ளத்திலிருந்து அந்த நதி பாயும். அங்க அந்த நதி பாய்ச்சி என்ன செஞ்சதுன்னு பார்த்தா, இங்க நம்மை கொண்ட ஆண்டவர் என்ன செய்வார்னு தெரியும். அப்படியே 5வது வசனம், பின்னும் அவர் 1000 முழமும் வளர்ந்தான். அப்போ அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாக இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்கக்கூடாத நதியுமா இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தின் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தன. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலிலே விழும். இது கடலிலே பாய்ந்து விழுந்த பின்பு அது தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் வங்குமிடமல்ல யாவும். ஏதாவது புரிஞ்சா? இப்போ
அங்கே நதி போகிற இடம்லாம் ஆரோக்கியம் உண்டாச்சாம். அங்கே நதி போற இடங்கள் எல்லாம் ஜீவ பிராணிகள் யாகவும் பிழைத்ததாம். இங்கே கர்த்தர் நமக்குள்ளே இருந்து ஒரு நதியை பாய பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இப்ப நம்ம போகிற இடங்கள் எல்லாம் ஜனங்கள் பிழைப்பார்கள் என்று தானே அர்த்தம். நம்ம போகிற இடங்களிலெல்லாம் ஜனங்கள் தேசம் அசையணும் தானே அர்த்தம். நம்ம போகிற கால் மிதிக்கிற இடங்களிலெல்லாம் ஜீவன் உண்டாகணும் தானே அர்த்தம். நம்ம போகிற இடங்களிலெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகணும் தானே அர்த்தம். எத்தனை பேர் புரிஞ்சவங்க இருக்கிறீங்க? இப்ப ஆவியானவர் எங்கே இருந்து வெளிப்படணும்? எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். இப்ப எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? இந்த ஆவியானவர் எனக்குள்ளே வர 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 இந்த ஜெபங்கள் ஆராதனைகள் எல்லாம், இந்த தேவ பிரசன்னத்தில் நாம் வர 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 ஆவியானவர் எனக்குள்ளே வர வர வர, சங்கீதம் 23 சொல்லுகிறது, என் பாத்திரம் நிரம்புதா நிரம்பி வழியுதா? கேட்கல. நிரம்புனா எனக்கு மட்டும் உரியது, நிரம்பி வழிந்தால் என் பக்கத்து பாத்திரத்துக்கும் சேர்த்தே உரியது. ஆமா தானா இல்லையா? அப்ப எனக்குள்ளே ஆவியானவர் என்னை நிரப்புவது எதற்காக? எனக்குள்ளே ஆவியை தருகிறது எதற்காக? நான் காரணம். அநேகருக்குள்ளே ஜீவன் வர வேண்டும் என்று தானே அர்த்தம். நான் போகிற இடங்களிலெல்லாம் இந்த நதி பாய்ந்து ஓடணும்னு தானே அர்த்தம். நான் போகிற இடங்களிலெல்லாம் பாவத்தின் நோய்கள் மாறி பரலோகத்தின் ஜீவன் ஆரோக்கியம் வரணும் என்று தானே அர்த்தம். அந்த நதியை எனக்குள்ளே இருந்து பாய பண்ணணும்னு தானே அர்த்தம். இந்த லைவ் எல்லாம் போறதுனால சொல்லல. இந்த கூட்டம் முடிச்ச பிறகு சந்தேகம் உள்ளவங்க என்னட்ட வந்து கேளுங்க. நாங்க இப்போ போயிருந்தாங்க, ஒரு 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 மனுஷன், சித்தர் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன், கோபம் வந்துருமா அவருக்கு. சர்ச் இருக்கிற இடத்தை பார்த்தா, இந்த சின்ன சின்ன சர்ச் இருக்கு பார்த்தீங்களா, ராத்திரியோடு ராத்திரியா அவர் யாகம் எல்லாம் பண்ணிட்டு வந்து அந்த சர்ச்சுக்கு வாசல்ல படுத்து எழும்பி போனா போதுமா, அந்த சபை பூட்டப்பட்டுருமா. பாஸ்டர் சொல்ற, பாஸ்டர் எங்க ஏரியாவில் 10க்கு மேல சர்ச்சு அந்த ஆளு பூட்டிட்டாரு பாஸ்டர். அசந்துட்டீங்க இல்லையா? நான் நம்புகிறேன், எனக்கு சத்தியம் தெரிந்து அவரில் இருக்கிற விட என்னோடு இருக்கிற கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று என்றைக்கு நாங்கள் அறிவோமோ, பூட்டப்பட்ட சபைகள் திறக்கும் இயேசுவின் நாமத்தினால. எங்களுக்குள்ள இருந்து பாய்கிற நதி அநேகரை வாழ வைக்குங்க. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நான் என்னை பார்க்கிறேன், நான் என்னால என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்வேன்னு பார்க்கிறேன். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை என்னைக்கு பார்க்கிறோமோ, எனக்குள்ள ஒரு நதி பாய்ந்து வருகிறது. என்னை கொண்டே அவர் பலத்த கிரியைகளை செய்வாருங்க. என்ன பார்த்தா ஒண்ணு நடக்காது. நான் சொல்லிட்டு இருந்தேன், எங்க ஊர்ல வந்து படுத்தளந்து பார்த்துட்டு போக சொல்லணும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே பெரியவருங்க, நம்ம தெய்வம் பெரியவருங்க. நான் நம்புகிறேங்க, இந்த ஜப நாட்களில், வருகிற உபவாச ஜப நாட்களில் நமக்குள்ள இருந்து ஒரு நதியை ஆண்டவர் புறப்பட பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கணுக்கால் அளவில் நிற்கிறீர்களாம், முழங்கால் அளவில் கொண்டு வர போகிறார். முழங்கால் அளவில் நிற்கிறீர்களாம், நீச்சலின் ஆழத்தில் கொண்டு வர போகிறார். நம்ம போகிற இடங்களிலெல்லாம் ஆரோக்கியம், போகிற இடங்களிலெல்லாம் ரட்சிப்பு, போகிற இடங்களிலெல்லாம் விடுதலை, போகிற இடங்களிலெல்லாம் அற்புதம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவீராகப்பா,
ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை தருவீராகப்பா. அவர் சொல்லுகிறார், நீ எவ்வளவு ஆவியானவரோடு கூட இசைந்து ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறாயோ அவ்வளவு தூரம் உனக்கு ஆரோக்கியம் உண்டாகும், அவ்வளவு தூரம் சுகம் உண்டாகும், அவ்வளவு தூரம் ஜீவன் உண்டாகும். நீங்க விரும்புகிற அந்த பொறுத்து, உங்களுடைய விசுவாச அளவை பொறுத்து தான் ஆவியானவருக்கு இப்ப கிரியை செய்ய முடியும். என்னை விசுவாசிக்கிறவனுக்குள்ள இருந்த நதி பாய்ந்து ஓடும். நதி பாயணும்னு உங்க விசுவாச அளவை பொறுத்ததே. நான் விசுவாசிக்கிறேன், அவர்களை விட நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். சாத்தானை விட நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். இவர் பெரியவர், இவர் சர்வ வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? இனி இப்படி விசுவாசிக்கிறீர்களா? என்னை ஆண்டவருக்கு பயன்படுத்த முடியும், எனக்குள்ள இருந்து நதி பாய முடியும், நான் போகிற இடங்களில் எல்லாம் ஜீவன் உண்டாக முடியும், ஜீவன் உண்டாக முடியும். என்ன ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை இந்த வாரத்தில் தியானித்த ஒரு பார்ட் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் ஸ்நாபகனுக்கு அம்மைக்கு பேர் என்ன? இனி கேள்வி கேட்கறத விட நானே சொல்றேன். யோவான் ஸ்நாபகன் அம்மாவுக்கு பேர் எலிசபெத். எலிசபெத்துக்கு வயசாச்சு. வயசான நேரத்தில் கன்சீவ் ஆயிட்டாங்க. 6 மாசமா இருக்கு. 6 மாசமா ஒரு பிள்ளை ஒரு அம்மா வயிற்றுல இருந்துச்சுன்னு சொன்னா அங்கே அசைவு தோணும், மூமெண்ட் இருக்கும். இப்ப இந்த அம்மாவுக்கு 6 மாசம் ஆச்சு, ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. 6 மாசம் பேபியா இருக்கு, ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. இப்போ மரியாள் கிறிஸ்துவ உள்ளுக்குள்ளே வைத்துக் கொண்டு பக்கத்தை வந்து மீட் பண்றாங்க. 2 பேரை மீட் பண்றாங்க. கிறிஸ்துவ சுமக்கிற ஒரு அம்மா வந்த உடனே மூமெண்ட் இல்லாத பிள்ளைக்குள்ள ஒரு மூமெண்ட் வந்து விட்டது. மூமெண்ட் அசையாதது இப்ப அசைய ஆரம்பிச்சிட்டது. பார்த்த உடனே யோயோ ஒன்ன பார்த்தாது உள்ள கிடக்கிறதே துள்ளிட்டுங்க. இப்ப சொல்லட்டுமா? இப்போ யோவான் பிறந்து ஊழியம் செய்கிறாரு, இயேசுவும் பிறந்து ஞானஸ்நானம் எடுக்க வருகிறார். இப்போ யோவான் இயேசுவை பார்த்து கேட்கிறாரு, நீர் என்னிடத்துல வரலாமாப்பா? நீர் என்னிடத்துல வரலாமா? ஏற்கனவே 30 வருஷத்துக்கு முன்னால உம்மை சுமக்கிறவங்க அம்மா எங்க அம்மா கிட்ட வந்த உடனே எனக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாச்சுன்னு சொன்னான். எங்க அம்மா அதை உணர்ந்தாங்கன்னு சொன்னான். இப்ப நம்ம 2 பேரும் சந்திக்கிற சந்திப்பு உலகம் அசைய போகிறது. அன்றைக்கு ஒரு நபருக்குள்ள உண்டான அசைவு, நம்ம 2 பேருடைய சந்திப்பு உலகத்தை அசைக்கிற சந்திப்பு. இனி நம்ம சந்திக்கிற சந்திப்பு இருளை வெளிச்சமாக்குகிற சந்திப்பு. இனி நம்ம சந்திக்கிற சந்திப்பு கட்டுகளை உடைக்கிறவன் சந்திப்பு, சாத்தானுக்கு சவால் விடுகிற சந்திப்பு. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா?